ब्रह्मां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। அர்ஜுனன் இந்த டீச்சிங்கை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணிகிட்டே வந்தான் அப்படின்னு நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியணும், இந்த டீச்சிங்கை நான் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியணும், எனக்கு சம்சாரா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரியணும். சரி, ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போருமா? அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்கிட்டேயே இல்லை, அதனால் நான் வேறு யார்கிட்டேயோ போகணும். ஐ எம் நவ் ஹெல்ப்லெஸ் அப்படின்ற அந்த ஸ்டேஜை நாம் க்ராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், யார் நம்மளுக்கு இதை சொல்லி தருவாளோ அவாக்கிட்ட நாம் சரணாகதி அடையணும், பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அவன் இப்போது கிருஷ்ணர்கிட்ட என்ன சொன்னான், சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொன்னான். என்னை உங்களுடைய சிஷ்யனா ஏற்றுக்கோங்கோ. ஷாதிமாம், ஷாதினா என்னது, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கோ, டீச் பண்ணுங்கோ அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான். இப்போ அதனால தான் அர்ஜுனன் இப்படி கேட்டதுனால தான் நமக்கு இந்த கீதா சாஸ்திரமே கிடைக்கிறது. அப்போ இங்கே சஞ்சயன் என்ன சொன்னார், தமுவாச்ச ஹிருஷிகேஷா பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோர் மத்தியே விஷீதந்த மிதம் வச்சஹா. இந்த ரெண்டு சேனைகளுக்கும் நடுவில் இப்போ எப்படி இருக்கான் அர்ஜுனன் அப்படின்னா, விஷீதந்த மிதம். விஷீதந்த அப்படின்னு சொன்னால் ரொம்ப சோகமே உருவாகி இப்போ அர்ஜுனன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் இதம் வச்சஹா, இதம்னா இந்த இடத்துல கீதா சாஸ்திரம், கீதா சாஸ்திரமானதை கிருஷ்ணர் இப்போது சொல்ல போகிறார். கிருஷ்ணர் எப்படி இருக்கார் அப்படின்னா, பிரஹசன்னிவ. பிரஹசன்னிவ அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு புன்முறுவலோட அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஒரு சிரிச்ச முகத்தோட கிருஷ்ணர் அந்த இடத்துல இப்போது நின்றுருக்கார். இப்போ எவ்வளோ ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் இல்லை, ஒரு குருக்ஷேத்திர போரில். ஆனால் பகவான் எப்படி இருக்கார்னா பிரஹசன்னிவ, எதாலையும் அவர் அஃபெக்ட் ஆகிறது இல்லை. ஸோ அப்படி அவர் நின்றுருக்கார். இப்போ இவன் கேட்டிருக்கான், எனக்கு டீச் பண்ணுங்கோ,
அதனால் வந்து கிருஷ்ணரும் இப்போது கீதா டீச்சிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறார். என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 11. ஸ்ரீ பகவானுவாச்ச அசோஸ்யானன் வசோஸ்சஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம்ஸ்ச பாஷசே கதாசூனகதாசூம்ஸ்ச நானுஷோச்சந்தி பண்டிதாः. இப்போ இந்த ஸ்லோகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். அந்த எக்ஸாம்க்கெலாம் படிக்கும்போது அந்த இன்டூலாம் போட்டு கிராஸ் போட்டு ஒரு 4 டாட்லாம் வச்சுப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஸ்லோகம். இப்போ யாராவது உங்களை நீ வந்து இவ்வளோ நாளாக கீதா கிளாஸ் போயின்ட்டுருக்கியே, அந்த கீதாவில் அப்படி என்ன தான் சொல்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எழுந்து வந்துட்டே இருக்கலாம். ஏன்னா அவளுக்கு அர்த்தம் புரிய போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அவளுக்கு இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணிவிட்டு எழுந்து வந்துடலாம். என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? ந அனுஷோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கீதாவில் டீச் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பி வந்துடலாம். ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். இதில் தான் ஆக்சுவல் டீச்சிங் வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ந அனுஷோச்சந்தி பண்டிதாகான்னு டீச்சிங்கை ஆரம்பித்து 18th சாப்டரில் 66th ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்யஜ்ய இருக்குல்ல, அதில் மா சுச்சஹா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த டீச்சிங்கை கன்க்ளூட் பண்ணுவார். நீ வந்து துன்பப்பட வேண்டியது இல்லை, துன்பப்படாதே அப்படின்னு சொல்லி டீச்சிங்கை வந்து பியூட்டிஃபுல்லாக கிருஷ்ணர் வந்து கன்க்ளூட் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து எனி வேதாந்த சாஸ்திரத்தை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டே அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் இதுதான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்புறம் கன்க்ளூட் பண்ணும் பொழுது இதைத்தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக அந்த இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் வந்து ரொம்ப கொஹரெண்ட்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே கிருஷ்ணர் வந்து ஆரம்பிக்கும் பொழுதே கீதாவுடைய என்டையர் டீச்சிங்கை இந்த ஒரு ஸ்லோகத்தில் பேக் பண்ணி ஃபஸ்ட்டே கொடுத்துட்றார் நம்மளுக்கு. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா ஹியூமன் ப்ராப்ளம்ஸுக்கும் எது காரணம்? ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல வாழ்க்கையில். இப்போ அந்த எல்லா பிரச்சனைக்கும் எது வந்து அடிப்படையான காரணம் அப்படின்னு பார்த்தா இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இக்னோரன்ஸ்னால் அறியாமை, அஜ்ஞானம். எதை பற்றின அறியாமை? எனக்கு நான் யாருன்னு தெரியல, செல்ஃப் இக்னோரன்ஸ் எனக்கு இருக்குது. அதுதான் நான் லைஃப்பில் கஷ்டப்படுறதுக்கான பேசிக் காரணமாக இருக்குது. அப்போ எனக்கு செல்ஃப் இக்னோரன்ஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்னவா இருக்க முடியும்? செல்ஃப் நாலேஜ் தான் அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனாக இருக்க முடியும். இதுதான் கீதா சாரஹா. உன்னோட லைஃபுக்கு ப்ராப்ளம் செல்ஃப் இக்னோரன்ஸ், அதுக்கான சொல்யூஷன் செல்ஃப் நாலேஜ். அதை தான் இந்த ஒரு ஸ்லோகம் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ ஆத்ம அஜ்ஞானம் சம்சார காரணம். ஆத்ம ஜானம் எதுக்கு காரணமாக இருக்கும்? ஆத்ம அஜ்ஞானம் சம்சாரத்துக்கு காரணம்னு சொன்னால் ஆத்ம ஞானம் வெரி குட் மோக்ஷ காரணம். அப்போ மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் சம்சாரத்திலிருந்து விடுதலை. இதுதான் வந்து கீ நோட்டு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் பகவான் வந்து இங்கே இலாபரேட் பண்ணி நம்மளுக்கு சொல்ல போகிறார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் முடியும் பொழுதும் என்ன சொல்லி முடிக்கிறோம் நம்ம? ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இது என்னது? பகவத்கீதாவில்
என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் பகவத்கீதாலன்னா உபனிஷத்தில் சொல்லப்படுற அந்த பிரம்ம வித்யாவை நான் வந்து இங்கே டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதனால இந்த செல்ஃப் நாலேஜ் இருக்குல்ல, செல்ஃப் நாலேஜ் தான் இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் அப்படின்னா அந்த செல்ஃப் நாலேஜுக்கு பேர் பிரம்ம வித்யா, இல்லைன்னா ஆத்ம வித்யா அப்படின்னும் அதை நாம் சொல்லலாம். ஸோ இதுதான் மொத்த கீதாவுடைய சென்ட்ரல் தீம். இப்போ கீதாவில் வந்து நிறைய சைடு டாபிக்ஸ்லாமும் நாம் வந்து பார்ப்போம். கர்மயோகம், உபாசனா யோகம், அதுக்கப்புறம் வந்து எப்படி பூஜை பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும், எல்லாமே வந்து கீதாவில் வந்து கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஆனால் அதெல்லாம் சென்ட்ரல் தீம் கிடையாது. வாட் இஸ் தி சென்ட்ரல் தீம் ஆஃப் பகவத்கீதா? ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா. அப்போ அதெல்லாம் பின்ன என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு? இந்த ஆத்ம வித்யா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறது இல்லையா, ஞான யோக்கியதா நமக்கு தேவைப்படுறது. அப்போ அந்த பாக்கி விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஞான யோக்கியதா கிடைக்கிறது. அது மூலமாக நம்மளால் வந்து இந்த பிரம்ம வித்யாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கிருஷ்ணர் வந்து இப்போது இந்த ஐடியாவை எப்படி கன்வே பண்ணுறார் அப்படின்னா, எடுத்த உடனே அந்த சிக்ஸர் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி வந்து இங்கே என்ன சொல்கிறார், ந அனுஷோச்சந்தி பண்டிதாகா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நானுஷோச்சந்தி பண்டிதாகான்னு இருக்கு இல்லையா, அது எப்படி பிரிச்சுக்கணும்னா ந அனுஷோச்சந்தி பண்டிதாகா. பண்டிதாகா அப்படின்னா வைஸ் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ஞானிகள் ந அனுஷோச்சந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானிகள் துக்கப்படுவது இல்லை. ந அனுஷோச்சந்தி, சோச்சந்தினா துக்கப்படுறது, ந அனுஷோச்சந்தினா துக்கப்படுறது இல்லை. அப்போது ஞானிகள் துக்கப்படுறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நாம் என்ன கரோலரி டிரைவ் பண்ணலாம்? ஞானிகள் துக்கப்படுறது இல்லை அப்படின்னா அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள். இப்போ அர்ஜுனன் எதில் இருக்கான்? இப்போது அர்ஜுனன் துக்கத்தில் இருக்கான். அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? அர்ஜுனன் அஞ்ஞானி, அர்ஜுனன் இஸ் இக்னோரண்ட். இப்போ அர்ஜுனன் கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி அஞ்ஞானிடா நீனு அப்படின்னு கிருஷ்ணரால் சொல்ல முடியுமா? எப்படி நன்னாவே இருக்காதுல்ல, பாவம்ல, அவனே வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கான். அவன்கிட்ட போய் உனக்கு வந்து அஞ்ஞானம் தான் உன்னுடைய பேசிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தான். அவன் வந்து கேட்குறதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இவருக்கு என்னை பற்றி என்ன தெரியும், இவருக்கு பெருசாக பேச வந்துட்டார் அப்படின்னு சொல்லி டீச்சிங்கே அவனுக்கு உள்ளே போகாது. அதனால எப்படி சொல்கிறார்? ஞானிகள் துக்கப்படுறது இல்லை அப்படின்னு வந்து டீச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறார். அப்போ அவனுக்கு அப்புறம் புரியும், ஓ அப்போனா நான் வந்து துக்கப்பட்டுன்னு இருக்கேன், அதனால நான் வந்து அஞ்ஞானி அப்படின்னு போக போக அவனுக்கு புரியும். சரி, ஏதோ அர்ஜுனன் தான் அஞ்ஞானி போல இருக்கு, அதனால கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து இந்த டீச்சிங்கை கொடுக்குறாரா அப்படின்னா, யாருக்கு இந்த டீச்சிங்கை? மொத்த ஹியூமனிட்டிக்கும் கிருஷ்ணர் வந்து இந்த டீச்சிங்கை கொடுக்குறார். இப்போது நம்ம எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றின துன்பம் இருக்கா இல்லையா? துயரப்படுறோமா இல்லையா? நிறைய விஷயங்கள் பற்றி நாம் வந்து இப்போது துயரப்படுறோம். அப்போது நேச்சுரலாக நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம் அப்படின்னா அஞ்ஞானியாக இருக்கும். சொல்கிறோம்ல, எனக்கு வந்து ரொம்ப என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் கிடைக்க மாட்டேங்கிறது, இப்படி எல்லாம் நாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னோம் அப்படின்னா நாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நாம் அஞ்ஞானி. இன்னும் ஒரு அஞ்ஞானி தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகிப்பான். அப்போ செல்ஃப் இக்னோரன்ஸ் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் தி ரெமெடி? இப்போ இக்னோரன்ஸ் இருக்குல்ல, இது வந்து பாக்டீரியா மாதிரி, இதுக்கு வந்து ரெமெடி உண்டு. இப்போ இது சப்போஸ் வைரஸ் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ரெமெடி கிடையாது. இப்போ உங்களுக்கு சப்போஸ் வைரல் ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன்னா டாக்டர் ஏதோ ஒரு மருந்து எழுதி கொடுப்பார், அது சாப்பிட்டேன்னா 1 வீக்கில் உங்களுக்கு வைரல் ஃபீவர் சரியாக போயிடும்.
டாக்டர்கிட்டயே போகாமல் மருந்தே சாப்பிடாமல் இருந்தால் 7 நாளில் நமக்கு வந்து உடம்பு சரியாக போயிடும். பட் இது வந்து லக்கிலி வந்து பாக்டீரியா மாதிரி இந்த இக்னோரன்ஸ், அதனால அதுக்கு ஒரு ரெமெடி உண்டு. இப்போ வந்து ஒரு இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருக்கிற இருட்டை நான் இப்போ போக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த பெருக்கினா இருட்டு போகுமா? என்ன பண்ணினா, இல்லை ஜபம் கிபம் பண்ணினா இருட்டு போகுமா? என்ன பண்ணினா இருட்டு போகும்? அந்த இடத்துல ஒரு விளக்க எடுத்துன்னு வந்து வச்சோம் அப்படின்னா இருட்டானது போயிடும். அப்போது இருட்டை போக்குறதுக்கு ஒரே வழி வெளிச்சம். அது மாதிரி செல்ஃப் இக்னோரன்ஸை போக்குறதுக்கு ஒரே வழி செல்ஃப் நாலெட்ஜ். எனி நாலெட்ஜ் வந்து என்ன பண்ணும்? இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ணும். இப்போ எனக்கு ஃபிசிக்ஸ் இக்னோரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் போய் வந்து ப்ரொஃபஸருக்கு மஸ்கா போடுறதுனால வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் நாலேஜ் கிடச்சிருமானா, அந்த டீச்சர் சொல்கிறத உள் வாங்கிண்டாதான் எனக்கு அந்த இக்னோரன்ஸ் ஆனது போகும். இப்போ கர்மா இருக்குல்ல, கர்மா நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுறோமே, அதனால நம்மளால் வந்து அஞ்ஞானத்தை ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பூஜை பண்ணுங்கோ, எவ்வளோ பாராயணம் பண்ணுங்கோ, நீங்கள் வந்து என்னெல்லாம் உங்களால் மேக்ஸிமம் ஆக்ஷன்ஸ் பண்ண முடியுமோ எத்தனை ஆக்ஷன் பண்ணினாலும் அஞ்ஞானம் நம்மளை விட்டு போகாது. அஞ்ஞானம் போனோன்னா அதுக்கு ஒரே வழி ஞானம் மட்டுமே, செல்ஃப் நாலேஜ் மட்டுமே. அதனால கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? அர்ஜுனா, நீ வந்து பேசாமல் ஞானி ஆயிடு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஞானிகள் துக்கப்படுறது இல்லை, நீ வந்து ஞானி ஆயிடு அப்படின்னு சொல்ல. ஞானி ஆயிடுன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கோ, ஞானம் உனக்கு வரட்டும். ஞானம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நாம் ஞானியை ஆயிட போகிறோம். சரி, ஞானிகள் எதை பற்றி துக்கப்படுறது இல்லை? ஞானிகள் துக்கப்படுவதில்லை, ஓகே. அபவுட் வாட் அப்படின்னா கதாசூன் அகதாசூன். கதாசூன் அப்படின்னா உயிரோட இல்லாதவா, டெட் பீப்புள், எக்ஸ்பயர்டு பீப்புள். அகதாசூன் அப்படின்னா உயிரோட இருக்கிறவா ஆர் போக போகிறவான்னு அர்த்தம். ஃப்யூச்சரில் போக போகிறவா அப்படின்னு அர்த்தம். 2 தானே பாசிபிலிட்டி இல்லை? கதாசூன் அகதாசூன். ஒன்று செத்து போனவா, இல்லைன்னா சாக போகிறவா. அதான் இது 2 பற்றியும் வந்து ஞானிக்கு கவலை இல்லை. ஞானி 2 பேரை பற்றியும் யோசித்து துக்கப்படுறது இல்லை. ஆனால் நம்ம விஷயம் எப்படி? நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒன்று இருக்கிறவாளை பற்றி கவலைப்படுவோம், இல்லைன்னா போனவாளை பற்றி நாம் கவலைப்படுவோம். நாம் வந்து மனுஷா மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் இருக்கேன், பொசஷன், அதை பற்றியும் கவலைப்படுவோம். நம்மளை விட்டு போன விஷயங்கள்லாம் இருக்கே, அதை பற்றியும் நாம் வந்து கவலைப்படுவோம். ஒரு ட்ரெயினில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறேன். அப்போது ஏதோ அவசரமாக கிளம்பினதில் வந்து ஒய்ஃப் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறதுக்கு மறந்து போயிட்டான். எடுத்துன்னு போவோம்ல, இப்போ நம்ம ஊருக்கெலாம் போனோன்னா தண்ணியெலாம் ரொப்பி எடுத்துன்னு போவோம்ல. இப்போ கொஞ்சம் ட்ரெயினில் ஏறி ஒரு 2-3 ஸ்டேஷன்லாம் தாண்டி எடுத்து போனோடனே ஹஸ்பண்டுக்கு வந்து தாகம் எடுக்க ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து தண்ணி வாட்டர் பாட்டில் கூடன்னு கேட்குறார். ஒய்ஃப் சொல்கிறா, இல்லை நான் வந்து மறந்து போயிட்டேன், நம்ம வந்து அர்ஜெண்ட்டாக கிளம்பினதுனால நான் வந்து மறந்து போயிட்டேன், ரொம்ப சாரி, நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் நிற்கும்பொழுது நான் வந்து இறங்கி போய் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன். ஆனால் அவர் வந்து அந்த அடுத்த ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கிற வரைக்கும் பிடுங்கி எடுத்துட்டார். எனக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது நீ எப்பயுமே இப்படி தான், நீ வந்து ஒரு வேலையை கூட ஒழுங்காகவே பண்ணுறதில்ல, உனக்கு வந்து நான் எத்தனை வாட்டி எல்லாத்தையும் சொல்லித்தரது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே நொயின்னு பேசிகிட்டே வந்தார். ஸ்டேஷன் வந்துடுத்து. ஒய்ஃபும் வந்து இறங்கி போய் தண்ணியும் வந்து வாங்கி கொடுத்துட்டா. இவர் தண்ணியும் குடித்து தாகமும் தீர்ந்து போயிடுது. தாகம் தீர்ந்து போய் 5 நிமிஷத்துக்குலாம் நான் அப்போவே சொன்னேன், ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா இந்த தாகத்தில், இவ்வளோ நேரம் தண்ணி குடிக்காமல் இப்போ தான் நீ எனக்கு வந்து தண்ணி வாங்கி கொடுத்த அப்படின்னு மறுபடியும் ஃபஸ்ட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கார். நாம் எல்லாரும் கூட அதுதான் பண்ணுறோம். ஒரு விஷயம் என்றைக்கோ நடந்து முடிஞ்சிருக்கோம், ஆனால் இப்போ என்ன பண்ணுவோம்,
நான் எனக்கு தெரியும், நீ எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன், அன்றைக்கும் நீ வந்து இப்படி தான் பண்ண அப்படின்னு நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றியும் புலம்புறது, அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்தையும் பற்றியும் புலம்புறது. ப்ரெசண்ட்டில் மட்டும் நம்மளால் இருக்க முடியாது, எப்பயுமே ஒன்று பாஸ்ட்டு இல்லைனா ஃப்யூச்சர். இதை பற்றி தான் நாம் வந்து கவலைப்பட்டு இருப்போம். அதனால கிருஷ்ணர் இங்கே இந்த ரெண்டை பற்றி மட்டும் லிஸ்ட் பண்ணுறார், கதாசூன் அகதாசூன். நாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அதில் சேர்த்துக்கலாம். இப்போது கிருஷ்ணர் வந்து கேட்குறார், அர்ஜுனா நீ வந்து இப்போது எந்த கேட்டகரியை சேர்ந்தவன் அப்படின்னு கேட்குறார். அண்டு சொல்கிறார், அசோச்யான் அன்வசோச்ச அப்படின்னு சொல்கிறார். நீ வந்து எந்த விஷயத்துக்கு வந்து துக்கப்படுறதுக்கான அருகதையே இல்லையோ அந்த விஷயத்துக்காக நீ வந்து இப்போ துக்கப்படுற. அசோச்சியான் அப்படின்னு சொன்னால் அருகதையற்ற. எதுக்கு அருகதை இல்லை? அதுக்கு துக்கப்படுறதுக்கான அருகதை அந்த விஷயத்துக்கு இல்லை. அது வந்து டிசர்வ் பண்ணல. நம்மளுடைய துன்பப்படுறோம், கவலைப்படுறோம்ல, அது வந்து அந்த இட் டசன்ட் டிசர்வ் கிரீஃப் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீ என்ன பண்ணுற? அதுக்கு போய் துன்பப்படுற. அன்வசோச்ச அப்படின்னா துன்பப்படுற, கவலைப்படுற அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் நீ என்னவும் பண்ணுற? பிரஜாவாதாம்ச்ச பாஷசே. பிரஜாவாதாம்ச்ச அப்படின்னு சொன்னால் நீ வந்து ஞானி மாதிரியும் பேசுகிற அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? ஏன் சொல்கிறார் கிருஷ்ணர்? ஞானி மாதிரி அவன் எங்கே பேசினா? என்னெல்லாம் பேசினா? குலக்ஷயம்னு பேசினா, குலதர்மான்னு பேசினா, வருண சங்கரஹான்னு பேசினா. ஸோ நீ வந்து ஒரு பெரிய படித்த ஒரு பண்டிதன் மாதிரியும் பேசுகிற. அட் தி சேம் டைம் என்ன பண்ணுற? எந்த விஷயத்துக்கு துன்பமே படக்கூடாதோ, எதுக்கு வந்து அந்த அருகதையே இல்லையோ அதுக்காக நீ இப்போது துன்பமும் படற. நீயே உன்னை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிறியே அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து கேட்குற. அதனால சொல்கிறார், அர்ஜுனா உனக்கு தேவை ஞானம். உனக்கு அஜ்ஞானம் இருக்குது, அந்த அஜ்ஞானம் ரிமூவ் ஆகணும்னா அதுக்கு ஞானம்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஞானிகள் வந்து போனவர்கள் பற்றியும் கவலைப்பட மாட்டா, இருக்கிறவா பற்றியும் கவலைப்படுறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட் பற்றியோ ஃப்யூச்சர் பற்றியோ ஞானிக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, அவள் வந்து துன்பப்படுறது இல்லை. ஞானம் வந்துடுதுன்னா நம்மளை விட்டு போக போகிறது பயம், நம்மளை விட்டு போயிடும், கவலையும் நம்மளை விட்டு போயிடும். நம்ம என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கல்யாண குணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஞானம் வந்துடுத்துனா அந்த பேட் திங்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதனால வந்து கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா உனக்கு தேவை ஞானம். ஸோ இப்படி இந்த டீச்சிங் ஆனது இங்கே ஸ்டார்ட் ஆகிறது. அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 12. நத்வே வாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ ந சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதః பரம். போன ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து என்டையர் கீதா சாஸ்திரத்தை கண்டென்ஸ் பண்ணி சொன்னார். அப்படின்னா இந்த ஸ்லோகத்திலிருந்து அதை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல போகிறார், விவரிக்க போகிறார். இப்போ கிருஷ்ணருடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, அர்ஜுனனை எப்படியாவது இப்போ வந்து சண்டை போடுறதுக்கு வச்சிடணும். அது வந்து இம்மீடியட்டாக அவர் வந்து அதை பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். அதுக்கப்புறம் இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக என்னது கிருஷ்ணருக்கு? அர்ஜுனனுடைய சம்சாரா ப்ராப்ளத்தையும் வந்து இப்போது ரிமூவ் பண்ணணும். ஒன்று வந்து இமீடியட் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இருக்குது, அதையும் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ தயானந்த சுவாமிஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்வார், 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவார். ஒன்று வந்து இன்சிடென்டல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்வார். இன்சிடென்டல் ப்ராப்ளம்னா தற்காலிகமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இன்னொன்று வந்து ஃபண்டமெண்டல் பேசிக் ப்ராப்ளம். இப்போ அர்ஜுனனுடைய தற்காலிகமான பிரச்சனை என்ன? சண்டை போடணுமா வேண்டாமா, அது வந்து அவனுடைய பிரச்சனை.
இது ஏன் வந்து தற்காலிகமான பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவன் என்ன சண்டையே போட்டது இல்லையானா, பேஷாக சண்டை போட்டிருக்கான், நிறைய பேரை வந்து கொலை கூட பண்ணியிருக்கான். ஆனால் அப்போல்லாம் அவனுக்கு இந்த குழப்பம் ஏற்பட்டதே இல்லை. அப்புறம் இது வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனையா? சண்டை போடுறதுங்கிறது எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனையான காமன் பிரச்சனை கிடையாது. இது சத்ரியா ப்ராப்ளம் இல்லையா? இது யார் வந்து சத்ரியனோ அவனுக்கு மட்டும்தான் இப்போ இந்த பிரச்சனையானது இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் எடுத்துட்டோன்னா நாமெல்லாம் வந்து கிரகஸ்தா இல்லையா, ஃபேமிலியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒருத்தருக்கும் வந்து ஒரு விதமான ப்ராப்ளம் இருக்கும். அப்போ அந்த இன்சிடென்டல் ப்ராப்ளம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒருத்தருக்கும். ஆனால் அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இருக்கே, அது எப்படிப்பட்டது? அர்ஜுனனுக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது, நம்ம எல்லாருக்கும் கூட அந்த ப்ராப்ளம் ஆனது இருக்குது. ஏன்னா அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்னது? சம்சாரா ப்ராப்ளம். அது எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடியது. ஆனால் இன்சிடென்டல் ப்ராப்ளம் வந்து மனுஷன் வந்து வேறுபடும். நம்மளுடைய ஃபேமிலியை பொறுத்து ப்ராப்ளம்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ இந்த 2 பிரச்சனையையும் வந்து கிருஷ்ணர் தீர்த்து வைக்கணும். இப்போ இந்த சம்சாரா ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்சாரா ப்ராப்ளம், நம்ம எல்லாருக்கும் என்ன சம்சாரா ப்ராப்ளம் இருக்குது? எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்குது? ராக சோக மோக இருக்கா இல்லையா? நிறையா விஷயங்கள் மேலே நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லையா? அது என்னை விட்டு போயிடுத்துனா என்ன, நான் துக்கப்படுவேனா மாட்டேனா? அது என்னை விட்டு போயிடுத்துனா என்ன பண்ணுறது அப்படி நான் யோசிக்கும் பொழுதே நிறைய ராங்கான டெசிஷன்ஸும் என் வாழ்க்கையில் நான் எடுக்கிறேன். அப்போ பேசிக்காக நம்ம எல்லாருக்கும் வந்து சம்சாரா ப்ராப்ளம் ஆனது இருக்குது. ஸோ இது 2 பிரச்சனைக்கும் வந்து கிருஷ்ணர் வந்து இப்போது அவர் தீர்த்து வைக்கணும். அப்போ இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா 3 ஆங்கிள்லேருந்து இந்த பிரச்சனையை வந்து கிருஷ்ணர் வந்து அனலைஸ் பண்ணுறார். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்னன்னா தத்துவம் ஆங்கிள்லேருந்து, அந்த உண்மையை பற்றின விஷயம் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து, எது உண்மை உலகத்தில் எது உண்மை அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை சொல்கிறார். 2வது வந்து தர்மத்தோடைய ஆங்கிள்லேருந்து இந்த ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்கிறார். தர்மம்னா எத்திக்கல் ஆங்கிள். 3வது வந்து லௌகீக ஆங்கிள், அதாவது வேர்ல்டுலி ஆங்கிள்லேருந்து இந்த ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 3 ஆங்கிளில் பார்த்தா நீ வந்து கட்டாயம் சண்டை போட்டே ஆகணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து அவனுக்கு எடுத்து புரிய வைக்க போகிறார். இந்த 3 ஆங்கிள்ஸில் எது வந்து கீதாவுடைய மெயின் ஆர்கியூமெண்ட் அப்படின்னா தத்துவம் ஆங்கிள் தான் கீதாவுடைய மெயின் டீச்சிங். இந்த தர்ம ஆங்கிள் லௌகீக ஆங்கிள்லாம் வந்து 2வதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன் வந்து கிருஷ்ணர் தத்துவ ஆங்கிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோன்னா, அர்ஜுனனுக்கு ஆல்ரெடி தர்மசாஸ்திரம் தெரியும். அவனுக்கு வந்து தர்மம்லாம் வந்து தெரியாதானா அவன் யாரோட தம்பி? தர்மபுத்திரனோட தம்பி. அவனுக்கு தர்மமெல்லாம் நன்னாவே தெரியும். ஆனால் ஜஸ்ட் இப்போ அவனோட புத்தி வந்து குழம்பி போயிருக்கு இல்லையா? அதனால் கிருஷ்ணர் வந்து எதை எம்ஃபசைஸ் பண்ணுறாருனா தத்துவம் ஆங்கிளில் தான் வந்து கிருஷ்ணர் எம்ஃபசைஸ் பண்ணுறார். அண்ட் அவன் வந்து நிறையா டைம் வந்து கிருஷ்ணரோடவும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் அர்ஜுனன். அதனால் அவனுக்கு தெரியும் எது கரெக்டு எது தப்பு எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் டைம் பீயிங் அவன் வந்து குழம்பி போயிருக்கான், அவ்வளோதான். அதனால இங்கே தத்துவம் ஆங்கிளுக்கு கிருஷ்ணர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். இப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, அர்ஜுனா உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு நான் உனக்கு சொல்கிறேன். பீஷ்மரோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு சொல்கிறேன். துரோணரோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு சொல்கிறேன். என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு நான் சொல்கிறேன். இது தெரிஞ்சதுக்கப்புறமா நீ டிசைட் பண்ணு சண்டை போடணுமா வேண்டாமா அப்படின்னு. அப்போ இந்த உண்மையான ஸ்வரூபம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கு பேர் ஆத்ம வித்யா. இப்போ இந்த ஆத்ம தத்துவம் பற்றி 12வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். இது சொல்லி முடிச்சுட்டு இவ்வளோ தூரம்லாம் கூட போக வேண்டாம், நீ வந்து தர்மத்துடைய ஆங்கிள்லேருந்து பார்த்தா கூட நீ வந்து சண்டை போட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து பின்னாடி சொல்லுவார். ஏன்னா ஸ்வதர்மமபி சாவேக்ஷிய நவிகம்பித்து மருஹசி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். நீ வந்து இந்த
எத்திக்கல் ஆங்கிளில் பார்த்தா கூட சண்டை போடுறதுங்கிறது வந்து என்ன அர்த்தம்? ஒரு சத்திரியனுக்கு சண்டை போடுறது தான் தர்மம். ஹிம்சை பண்ணுறது சத்திரியனுடைய தர்மம். அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்லாம் சொல்கிறோம்ல, அந்த சத்ரியா ப்ரொஃபஷனுக்கு சண்டை போடுறது வந்து எத்திக்கல் ஆங்கிள்லேருந்து கரெக்டு. இப்போ வந்து ஒரு டெரரிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து நிறைய பேரை வந்து கொலை பண்ணியிருக்கான்னா அந்த டெரரிஸ்ட்டுக்கு இப்போ தூக்கு தண்டனை கொடுக்கறது சரியா தப்பா? ஐயோ பாவம் அந்த டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லணுமா, இல்லைனா அவனுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா? கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்காம விட்டால் அதுதான் தப்பு இல்லையா? அந்த மாதிரியான விஷயம் இது அப்படின்னு சொல்கிறார். சரி, உன்னால் வந்து தர்ம லெவலில் இதை யோசித்து சண்டை போட முடியலை அப்படின்னா கூட நீ வேர்ல்டுலி ஆங்கிள்லேருந்து யோசித்து பார்த்தேன்னா, வேர்ல்டுலி ஆங்கிள்னால் உன்னுடைய பேர் புகழ் உனக்குன்னு இருக்கிற ரெப்புடேஷன் இதெல்லாம் நீ வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அப்போ கூட நீ வந்து சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ இப்படி வந்து இந்த 3 ஆங்கிளில் இதை பற்றி வந்து கிருஷ்ணர் டிஸ்கஸ் பண்ண போகிறார். பட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து தத்துவம் ஆங்கிள். தத்துவம் அப்படிங்கிற வார்த்தை வந்துடுதுன்னு சொன்னாலே அந்த இடத்துல வந்து ஆத்மா அப்படிங்கிற விஷயம் இப்போது உள்ளே வந்து ஆகணும். ஏன்னா தத்துவம் அப்படின்னா உண்மை, அல்டிமேட் ட்ரூத், ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கிற ஒரே ரியாலிட்டி ஆத்மா. அதனால் தத்துவம்னு சொன்னால் ஆத்மா இப்போது என்டர் பண்ணி ஆகணும். ஸோ நாம் வந்து இனிஷியல் கிளாஸஸில் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிளாஸஸ்லாம் பார்த்தோம்ல, அதில் வந்து ஒரு இண்டிவிஜுவலையே நாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து அனலைஸ் பண்ணினோம். ஞாபகம் இருக்கோம் உங்களுக்கு? அனாத்மா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். 3 சரீரமாக பிரித்தோம், 5 கோஷாவாக பிரித்தோம். அதெல்லாம் பிரித்து அதெல்லாம் வந்து ஆத்மா கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆத்மானா என்ன அப்படின்னு அங்கே கேள்வி கேட்டபோது அதை நாம் 2வது அத்தியாயத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ வாட் இஸ் தட் ஆத்மா? இன்றைக்கி வந்து யாரெல்லாம் வந்து தத்துவபோதா கிளாஸு அட்டன் பண்ணேலோ அவளுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது வந்து புரியும். தத்துவபோதா கிளாஸ் அட்டன் பண்ணலன்னா அவளுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் இந்த விஷயம் புரியும். ஸோ ஆத்மா கஹ அப்படின்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வ்யதிரிக்தா பஞ்சகோஷா தீதசன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சித் ஆனந்த ஸ்வரூபசன் எஸ் திஷ்டதி ச ஆத்மா. யாரெல்லாம் இன்னைக்கு தத்துவபோதா கிளாஸ் கேட்டேள்? இப்போ ஒரு இண்டிவிஜுவலை நாம் வந்து இந்த சரீரத்தினோட அடிப்படையில் பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் 3 சரீரம் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். என்ன 3 சரீரம் இருக்குது? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஆத்மா எப்படிப்பட்டது? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வியதிரிக்தா. இந்த 3மே ஆத்மா கிடையாது. இந்த 3த்துக்கும் வேற எது ஒன்று இருக்கோ அது ஆத்மா. அப்புறம் என்ன பண்ணோம்? பர்சனாலிட்டி வைஸ் ஒரு இண்டிவிஜுவலை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பர்சனாலிட்டி வைஸ் பிரித்தோன்னா என்னெல்லாம் லேயர்ஸாக பிரிக்கலாம் ஒரு இண்டிவிஜுவலை? அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய அப்படின்னு. இதெல்லாம் வந்து புதுசு இல்லை, இதெல்லாம் ஆல்ரெடி நாம் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் கேட்டிருக்கோம். சரி, இந்த பஞ்ச கோஷா வந்து ஆத்மாவான்னு கேட்டால் இல்லை, பஞ்ச கோஷாவுக்கு வேறானது ஆத்மா. பஞ்ச கோஷ அதீதக ஆத்மா அப்படின்னு வந்து நம்மளுக்கு டெஃபினேஷன் கிடைக்கிறது. அப்புறம் ஒன்று அவஸ்தாத்ரய சாட்சி. அவஸ்தாத்ரயம்னா என்னது? இன்னும் நீங்கள் ஒரே அவஸ்தையாக கேள்விலாம் கேட்குறீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவஸ்தாத்ரயமும் நாம் வந்து படிச்சிருக்கோம். என்ன 3 அவஸ்தா? ஜாக்கிரத அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. இப்போ இந்த 3 அவஸ்தா இருக்கு இல்லையா, இந்த 3 அவஸ்தாவையும் விட்னஸ் பண்ணுற பிரின்சிபிள் ஆத்மா. அதுக்கு பேர் சாட்சி. ஏன்னா ஏதோ ஒன்று விட்னஸ் பண்ணுறதோ அதை சாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த ஆத்மா என்ன பண்ணுறது? 3 அவஸ்தாவையும் விட்னஸ் பண்ணுறதுனால அதுக்கு பேர் சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு பேர்.
அண்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் எப்படி இருக்கோம் இப்போன்னா ஒரு லைவ் பர்சனாக இருக்கும் இல்லை, ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவாவாக நாம் எல்லாரும் இருக்கோம். உணர்வுள்ள ஜீவானா என்ன அர்த்தம்? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னும் எனக்கு தெரியும், அப்புறம் என்னை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். கரெக்டாக? அப்படின்னா தான் நான் வந்து ஒரு உணர்வுள்ள ஜீவா அப்படின்னு வந்து இப்போது என்னை வந்து சொல்லிக்க முடியும். நாம் வந்து ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அதெல்லாம் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் வந்து ஜடம் அப்படின்னு படித்தோம். ஞாபகம் இருக்கா? ஜடம் அப்படின்னு சொன்னால் அனாத்மா, அது எதுவும் ஆத்மா கிடையாது அப்படின்னு படித்தோம். அது வந்து ஜடமாக இருக்குது. இந்த ஸ்தூல சரீரம் வந்து ஜடம். ஆனால் இப்போ எப்படி இருக்குது இந்த ஸ்தூல சரீரம்? லைவாக ஃபங்க்ஷன் பண்ணின்னு இருக்கு. அப்படின்னா என்ன ரீசன்? ஸ்தூல சரீரத்தை இப்போது ஆத்மா வியாபிச்சுண்டு இருக்கு. ஆத்மா என்ன பண்ணுறது? ஸ்தூல சரீரத்தை ஃபுல்லாக இப்போது பருவேடு பண்ணிண்டு இருக்கு. அதனால தான் இப்போது இந்த பாடி வந்து லைவாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. இப்போ கான்ஷியஸ்னஸ் ஆர் சைத்தன்யம் ஆர் ஆத்மா எல்லாமே வந்து சினனிம்ஸ். அது என்ன பண்ணுறது? இப்போ இந்த உடம்பை வந்து ஃபுல்லாக பருவேடு பண்ணி இந்த உடம்பை வந்து சென்ஷியண்ட்டாக ஆக்கிறது, லைவாக ஆக்கிறது. இப்போ கான்ஷியஸ்னஸ்ஸை நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒரு ஆத்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஜென்ரலி என்ன பண்ணுவான்னா ஒரு லைட் பிரின்சிபலோடு அதை வந்து கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாள். நாமளும் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த ஹாலில் லைட் இருக்கா இல்லையா? எங்கெல்லாம் இருக்குது லைட்டு? ஹால் முழுக்க இப்போ வந்து லைட்டு வியாபிச்சுன்னு இருக்கு. இப்போ இந்த ஹாலில் என்னெல்லாம் இருக்குது? நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கோம், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, சேர் இருக்குது, டேபிள் இருக்குது, மைக் இருக்குது, ஃபோன் இருக்குது, இல்லை நிறைய விஷயங்கள் இப்போ இந்த ஹாலில் இருக்குது. அப்போது நான் எந்த ஆப்ஜெக்டை பார்த்தாலும், இப்போ வந்து இங்கே மைக்கை பாருங்கள் எல்லோரும், நீங்கள் மைக்கை எல்லோரும் பார்த்துட்டுனா ஆக்சுவலாக என்ன பார்க்குறோம்? நம்ம மைக்கு ப்ளஸ் லைட்டு. கரெக்டாக? மைக்கு ப்ளஸ் லைட்டு. இப்போ லைட் இல்லைன்னா நம்மளால் மைக்கை பார்க்க முடியுமா? மைக்கை நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ அந்த லைட்டு என்ன பண்ணுறது? இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் லைட்டு வந்து இப்போது பர்வேடு பண்ணுறது. லைட்டு வந்து இது மேலே ஃபுல்லாக படர்ந்து இருக்குது. இந்த ஹால் முழுக்க லைட் வந்து படர்ந்து இருக்குது. அதனால தான் என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியறது. சரி, இப்போ இந்த மைக்கு வந்து லைட்டை பர்வேட் பண்ணுறது. இப்போ இந்த மைக்கோடைய பார்ட்டா லைட்டு? மைக்கோடைய ஒரு அங்கமா லைட்டு அப்படின்னா இல்லை. மைக்கோட ஒரு ப்ராப்பர்ட்டியா, ஒரு ஆட்ரிபியூட்டா லைட்டுனா இல்லை. மைக்கோட ப்ராடக்டா? மைக்கு வந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதா அப்படின்னா இல்லை. அப்போது லைட்டு வந்து மைக்கோட பார்ட்டும் கிடையாது, ப்ராடக்டும் கிடையாது, ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. இப்போ இது எப்படி வந்து ஒரு ஜடமோ, மைக்குங்கிறது எப்படி ஒரு ஜடமோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்தூல சரீரமும் ஜடம். பை நேச்சர் ஸ்தூல சரீரம் வந்து ஜடம். இப்போ இந்த உடம்பு இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லைட்டு வந்து இப்போ இந்த உடம்பை வந்து பர்வேட் பண்ணுறதுல எப்படி மைக்கை பர்வேட் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு உடம்பையும் இப்போ வந்து லைட்டு வந்து பர்வேட் பண்ணுறது. இப்போ லைட்டு என்னோட உடம்போட ஒரு பார்ட்டா, என்னோட உடம்போட ஒரு ப்ராப்பர்ட்டியா, என்னோட உடம்போட ஒரு ப்ராடக்டா? அப்போ லைட்டு என்னது பின்ன? லைட்டுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? லைட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்போ லைட்டு வந்து ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. கரெக்டாக? லைட்டுக்கும் இந்த பாடிக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. லைட்டுக்கும் மைக்குக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. அப்போ லைட் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அதுக்கப்புறம் இப்போ லைட்டு வந்து இப்போ இந்த மைக்கை நம்ம பார்க்குறோம்,
என்ன சொல்கிறோம், மைக்கு ப்ளஸ் லைட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த லைட்டு மைக்கோட பவுண்ட்ரியோட அது பர்வேட் பண்ணுறதா ஸ்டாப் பண்ணிடுறதா? புரியுறதா கேள்வி? மைக்குக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குல்ல, ஒரு ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப்போட லைட்டை வந்து முடிஞ்சு போய்டுறதா, இல்லைன்னா அந்த ஷேப்பை தாண்டி இந்த பவுண்ட்ரியை தாண்டியும் லைட் இருக்கா? இப்போ இதை தாண்டியும் இப்போ லைட் இருக்குது. இப்போ இந்த உடம்பையும் லைட்டு பர்வேட் பண்ணுறது. இப்போ இந்த உடம்புக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி இருக்குது, இந்த உடம்போட பவுண்ட்ரியோட லைட் நின்று போய்டுறதா? இல்லை, இதை தாண்டியும் லைட் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம், இங்கே பாடி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதை தாண்டியும் வந்து லைட் இப்போது பர்வேட் பண்ணுறது. சரி, இப்போ வந்து இந்த மைக்கை நான் இங்கேருந்து எடுத்துவிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டா டிஸ்டர்ப் ஆகிடும். எடுத்த மாதிரி இமேஜின் இல்லை ஃபோன் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபோன் தெரியறது இங்கே அப்படின்னா, இப்போ நான் ஃபோனை இந்த இடத்துல இந்த ரிமூவ் பண்ணிட்டா இங்கே இருக்கிற லைட் என்ன ஆகும்? அது அப்படியே தான் கண்டினியூ ஆகும். இப்போ இந்த பாடியை இந்த இடத்துலேருந்து நான் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் லைட் என்ன ஆகும்? லைட்டுக்கு எதுவுமே ஆகாது. லைட்டு பாட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் கண்டினியூ ஆகும். இப்போ லைட்டு பிரின்சிபல் நம்மளுக்கு புரிஞ்சுதா? இதை அப்படியே எடுத்து கான்ஷியஸ்னஸுக்கு போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நாம் ட்ரை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கான்ஷியஸ்னஸ் இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. ஆனால் கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் இந்த பாடி லைவாக ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருக்கு, சென்ஷியண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து நான் யாருன்னு தெரியறது, என்னை சுற்றி என்னெல்லாம் இருக்குதுன்னு எல்லாம் தெரியறது. ஆனாலும் கான்ஷியஸ்னஸ் இந்த பாடியோடைய பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. எப்படி வந்து லைட் இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் தெரிய வருதோ, இருந்தாலும் லைட்டு எந்த ஆப்ஜெக்டோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. இப்போ கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் அ பார்ட், ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் பாடி. ரெண்டாவது பாயிண்ட், கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. கரெக்டா? லைட் எப்படி ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டியோ அது மாதிரி கான்ஷியஸ்னஸ் ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. இந்த பாடிக்கும் கான்ஷியஸ்னஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. ஆனால் அது என்ன பண்ணுறது, இந்த பாடி முழுக்க வியாபிச்சு இந்த பாடிக்கு சென்ஷியன்சியை கொடுக்கறது, லைவாக இருக்குல்ல, உணர்வுத்தன்மையை கொடுக்கறது. கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுறது, இந்த பாடி முழுக்க பெர்வேட் பண்ணி அதுக்கு உணர்வுத்தன்மையை கொடுக்கறது. அப்புறம் மூணாவது என்ன பார்த்தோம் பாயிண்ட்டு, கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த பாடியோட பவுண்ட்ரியோட முடிஞ்சு போகிறது இல்லை, இந்த பவுண்ட்ரியை தாண்டியும் அது வியாபிச்சு இருக்குது. எப்படி லைட்டு இப்போ ஹால் முழுக்க வியாபிச்சு இருக்கோ அது மாதிரி கான்ஷியஸ்னஸ் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது. அது பவுண்ட்ரியோட ஒரு ஆப்ஜெக்டோட பவுண்ட்ரியோட முடிஞ்சிடுறது கிடையாது, அதை தாண்டியும் அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது. நாலாவது பாயிண்ட்டு, கான்ஷியஸ்னஸ் இந்த பாடி அழிஞ்சு போனாலும் கண்டினியூ ஆகும். எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை அந்த இடத்துலேருந்து போனாலும் லைட் அந்த இடத்துல கண்டினியூ ஆகிறதோ அது மாதிரி இந்த உடம்பு அழிஞ்சு போனாலும் கான்ஷியஸ்னஸுக்கு எதுவுமே ஆகாது. கான்ஷியஸ்னஸ் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ இந்த டெட் பாடிலாம் இருக்குல்ல, டெட் பாடினா என்ன, உயிர் பெடுத்து, டெட் பாடியில் கான்ஷியஸ்னஸ் இருக்குமா இருக்காதா? இப்போ தான் சொன்னோம் கான்ஷியஸ்னஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அது டெட் பாடி. இப்போ டெட் பாடினா என்ன, மைக்கு மாதிரி. இப்போ மைக்கில் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இப்போ டெட் பாடியிலையும் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஆனால் பின்ன என்ன, ஏன் வந்து அது அந்த உணர்வுத்தன்மை அதுக்கு இல்லை? டெட் பாடினா என்ன அர்த்தம், டெத்துனா என்ன மீனிங்னு பார்த்தோம். நம்ம டெத் ஆகும் பொழுது என்ன நடக்கிறது, இந்த ஸ்தூல சரீரம் போயிடுறது. ஆனால் என்ன கண்டினியூ ஆகிறது, சூக்ஷ்ம சரீரம் இந்த உடம்பை விட்டு
போயிடுறது, வேற ஏதோ ஒரு உடம்பை எடுத்துக்கிறதுக்கு இங்கேருந்து அதை கிளம்பிடுறது. சூக்ஷ்ம சரீரம் இந்த உடம்பை விட்டு போன உடனே இந்த பாடி இப்போது டெட் பாடி ஆகிடுது. சூக்ஷ்ம சரீரம் இருந்தால் தான் கான்ஷியஸ்னஸ் வந்து இப்போ எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். இப்போ சென்ஷியன்சி இருக்குல்ல, உணர்வுத்தன்மை வந்து வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சூக்ஷ்ம சரீரம் இருந்து ஆகணும். இப்போ இந்த டெஸ்க்லேயும் தான் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. டெஸ்க் ஏன் ஜடமாகவே இருக்குது, டெட் பாடி மாதிரி ஏன் இருக்குது? ஏன்னா டெஸ்க்குல என்ன இல்லை, சூக்ஷ்ம சரீரம் டெஸ்க்குக்கு இல்லை. சூக்ஷ்ம சரீரம் இருந்தால் தான் கான்ஷியஸ்னஸ்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். சூக்ஷ்ம சரீரம் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. இந்த சென்ஷியன்சியை எது வெளிப்படுத்துறதுன்னா சூக்ஷ்ம சரீரம் தான் அதை வெளிப்படுத்துறது. இப்போது 5 பாயிண்ட்ஸை நாம் வந்து இப்போது பார்த்துருக்கோம். இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் எல்லோரும் எழுதி அடுத்த கிளாஸு எனக்கு கொண்டு வந்து காமிக்கணும். இப்போ வந்து புரியலைன்னா திருப்பியும் இந்த கிளாஸை கேட்டு 5 பாயிண்ட் வர வரைக்கும் நீங்கள் திருப்பி கேட்கணும். 5 பாயிண்ட்டை வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே வந்து இந்த சைத்தன்யம் இருக்குல்ல, இதை வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடம்பை வந்து அனாத்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதுலேருந்து என்ன தெரியாது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வந்து ஆத்மா ப்ளஸ் அனாத்மா மிக்சர். கரெக்டாக? இப்போ வந்து இந்த மைக் அப்படின்னா இதில் என்ன இருக்குது, மைக் ப்ளஸ் லைட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த பாடிங்கிற அனாத்மா ப்ளஸ் ஆத்மா வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து ஆத்மா ப்ளஸ் அனாத்மா மிக்சர். பட் ஜென்ரலி என்ன ஆகிடும்னா, இப்போ மைக்கு பாருங்கோ அப்படின்னா என்ன இருக்கீங்கன்னா மைக் இருக்குன்னு தான் சொல்லுவோம். லைட் இருக்குதுன்னு யாராவது சொல்லுவோமா? இப்போ ராத்திரி வேலைன்னா சுவிட்சு போடுற வரைக்கும் தான் லைட்டு ஞாபகம் இருக்கும். போட்டாச்சுன்னா லைட்டை வந்து கம்ஃபர்டபுளாக நாம் மறந்து போய்டுறோம். இப்போ இங்கே இந்த ஞான யோகம் வேதாந்த விசாரம் பண்ணுறோமே, இதுவே எதுக்கு பண்ணுறோன்னா, ஆத்மானு ஒரு காம்பனண்ட் இருக்கே, அது பக்கமாக உன்னுடைய அட்டென்ஷனை நீ ஃபோக்கஸ் பண்ணு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அது 2 மிக்சர் சேர்ந்தது தான் ஒரு இண்டிவிஜுவல்னே தெரியாது. அது வந்து கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது, அனாத்மாலேயே நீ உன்னுடைய ஃபோக்கஸை போட்டுருக்கியே, அதை வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு ஆத்மா பக்கமாக உன்னுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணு. அழிஞ்சு போகிற பாடி தான் நானுன்னு நீ நினச்சின்னு இருக்கியே, நீ அழிஞ்சு போகிற பாடி இல்லை, நீ அழியாத ஆத்மா அப்படின்னு நம்மளுக்கு கீதா சொல்லி கொடுக்கறது, வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது. இப்போ இந்த ஞான யோக சாதனா மூலமாக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அழியிற பாடியில் இருக்கிற ஐடென்டிஃபிகேஷனை எடுத்து அழியாத ஆத்மாவோடு நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் வந்து அழியிற உடம்பு தான் நான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், இந்த உடம்பு அழியும் போது நானும் கம்ப்ளீட்டாக வந்து அழிஞ்சு போயிடுவேன்ல. இப்போ ஐ எம் மார்டல், ஏன்னா நான் வந்து அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு ஒத்துக்கணும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் வந்து மார்டாலிட்டியை ஒத்துக்க முடியுமா? இப்போ எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்குது, இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக எனக்கு வாழணும். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கா இல்லையா? யாருக்குமே வந்து சாகனம் அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருக்கும் வந்து சாஸ்வதமாக இருந்துகிட்டே இருக்கணும்னு தான் நான் ஆசை. ஏன் அந்த ஆசைனா, என்னோடய நேச்சரே சாஸ்வதம். நான் அழிஞ்சு போகிற பர்சனே கிடையாது, நான் அழியாத ஆத்மா தான் என்னுடைய நேச்சர். அதனால தான் நம்ம ஒருத்தருக்கும் வந்து அப்படியே அழியாமல் நான் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நாம் வந்து ஆசைப்படுறோம். இப்போ வந்து சில பேர் சொல்லலாம், பிறந்தா ஒரு நாள் செத்து தான் போகணும் அப்படின்னு சில பேர் வந்து அப்படியே பெரிய தத்துவ ஞானி மாதிரி பேசலாம். அப்போ பிறந்தா கரெக்டு, செத்து தான் போகணும், ரைட். ஆனால் என்ன ப்ரே பண்ணிப்பா, எப்படி சாகணும்னு வேண்டிக்கிறோம்? அநாயாசேன மரணம் வினாதைன்யேன ஜீவிதம் தேஹிமே கிருபயா சம்போ துவயி பக்திம் அச்சஞ்சலம். அநாயாசேன மரணம்னா என்ன அர்த்தம்? அப்படியே தூங்கிட்டே இருக்கும்போதே செத்து போயிடணும். ஏன் வேண்டிக்கிற? நீ தானே சொன்ன பிறந்தா ஒரு நாள் சாகனம். அப்போ அந்த உடம்புக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குல்ல, வயசானா உடம்புல நிறைய வியாதிகள்லாம் வரத்தான் வரும். அதை மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற?
அப்போது இந்த மார்டாலிட்டியை யாருக்குமே வந்து ஒத்துக்கிறதுக்கு முடியலை. அதுதான் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. அதை பண்ணுறதுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கோம். நான் வந்து அழிஞ்சு போகிற பாடின்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கேனே, நான் அழிஞ்சு போகிற பாடி கிடையாது, நான் அழியாத ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் வந்து இந்த கிளாஸ் எல்லாமே வந்து அட்டென்ட் பண்ணுறோம். சரி, நான் வந்து அது தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா இப்போ இந்த பாடி இருக்கே அது அழியாத பாடியாக மாறிடுமா? பாடி அழிஞ்சு போகும். நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் இங்கே? நான் பாடியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ திருப்பி அப்படி கன்ஃபியூஸ்லாம் ஆகிடக்கூடாது. சரி, நான் வந்து தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா ஆத்மா வந்து அழியாத ஆத்மாவாக மாறப்போகிறதா? ஆத்மா எப்பவுமே அழியாதது, எப்பவுமே அழியாத ஆத்மான்னு நான் வந்து இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே அழியக்கூடிய உடம்பு நான் இல்லை அப்படின்னு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐடென்டிஃபிகேஷனை ஷிஃப்ட் பண்ணணும். இப்போது நீ யார் அப்படின்னு கேட்டால் எது ஞாபகத்துக்கு வருது நம்மளுக்கு? முதல்ல இந்த சரீரம் தானே ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நான் இந்த சரீரம்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டுருக்கோம். தேக அபிமானம் நமக்கு இருக்குது. இப்போ ஞான யோக சாதனை என்ன பண்ணுறதுன்னா தேக அபிமானத்தை ரிமூவ் பண்ணி நீ தேகமே இல்லை, நீ வந்து ஆத்மா, ஆத்மாவோட ஒன்றை நீனு ஐடென்டிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்கிறது. ஸோ இப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணுன்னா நம்மளுடைய திங்கிங் பேட்டர்னை இப்போ நாம் கொஞ்சம் மாற்றணும் இல்லையா? அந்த எப்படி அந்த பேட்டர்னை மாற்றுறது, அதுக்கும் சாஸ்திரம் நிறைய டீச்சிங் மெத்தடாலஜிஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்குறது. அதில் ஒரு மெத்தடாலஜிக்கு பேர் திருக் திருஷ்ய விவேகம் அப்படின்னு. இது வந்து ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி. திருக் திருஷ்ய விவேகம். திருஷ்யம் அப்படின்னு சொன்னால் பார்க்கப்படும் பொருள் அப்படின்னு அர்த்தம், ஒரு ஆப்ஜெக்டு. திருக் அப்படின்னா பார்ப்பவன், சீயர் அப்படின்னு அர்த்தம், ஒரு எக்ஸ்பீரியன்சர். திருஷ்யம்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு, திருக்குனா எக்ஸ்பீரியன்சர். இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும், நான் எதையெல்லாம் பார்க்கிறேனோ அது கட்டாயம் நான் கிடையாது. கரெக்டா? நான் எதையெல்லாம் பார்க்கிறேனோ அது நானாக இருக்க முடியாது. பார்க்குறேன்னா என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நான் மைக்கை பார்க்கிறேன், நான் மைக்கா இருக்க முடியாது. நான் என் கையை பார்க்கிறேன், நான் என் கையா இருக்க முடியாது. ஸோ நான் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அது எல்லாம் நானாக இருக்க முடியாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதையும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் எதையெல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அதுவும் நானாக இப்போ இருக்க முடியாது. ஸோ இந்த மெத்தடை நாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலான்னா வேர்ல்டில் இருக்கிற மொத்த ஆப்ஜெக்ட்ஸையும் நாம் வந்து இப்போது இதெல்லாம் நான் கிடையாது, நான் கிடையாது, நான் கிடையாது அப்படின்னு நெகேட் பண்ணிடலாம். எது வரைக்கும் நெகேட் பண்ண முடியும்னா இந்த உடம்புக்கு ஜஸ்ட்டு வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் என்னால் க்ளீனாக இதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த உடம்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா படிக்கிறோம் இல்லையா, இங்கே நீ இந்த உடம்பை பார்க்கிற, அதனால அந்த உடம்பு நீனு இல்லை, உடம்பை நீனு யூஸ் பண்ணுற, தேர்ஃபோர் நீ அந்த உடம்பா இருக்க முடியாது. இன்றைக்கி கார்த்தால கிளாஸில் தான் பார்த்தோம், ஸ்தூல சரீரம் அப்படின்னா என்னது? சுக துக்காதி போக ஆயத்தனம் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் இந்த சரீரம். நான் யூஸ் பண்ணுற பிளேஸு எப்படி நானாக இருக்க முடியும்? டெஃபினட்டாக நான் இந்த பாடியாக இருக்க முடியாது. சரி, பாடி நான் கிடையாது, ஓகே. ஆனால் இந்த அந்தக்கரணம் இருக்கே, மைண்ட் அப்படின்னு சொல்கிறோமே, அதையும் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்? யூஸ் பண்ணுறேன். முழிச்சுட்டு இருக்கும் பொழுது ஃபுல்லாக அது ஃபங்க்ஷன் ஆகிறது, கனவு காணும் பொழுது பார்ஷியலாக அது ஃபங்க்ஷன் ஆகிறது, தூங்கும் பொழுது சுத்தமாக அது ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லை. அப்போ மைண்டையும் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அது நானாக இருக்க முடியுமானா அது நான் கிடையாது.
அப்போ நான் ஸ்தூல சரீரமும் கிடையாது, சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது, காரண சரீரமும் நான் இல்லை. அப்போ நான் யார் அப்படின்னா இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்ற நீ எக்ஸ்பீரியன்சர். இப்போ வந்து கண் இருக்கு இல்லையா, கண்ணு தான் எல்லாத்தையும் பார்க்கறது, கரெக்டாக? கண்ணு தான் சீயர், எல்லாத்தையும் பார்க்கறது. பாக்கி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சீன். இப்போ இந்த கண்ணை கண்ணாலேயே பார்க்க முடியுமா? கண்ணால் கண்ணை பார்க்க முடியாது. அது மாதிரி நான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், ரைட்டு? என்ன யாராலையும் எதாலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்சர் எப்போவுமே எக்ஸ்பீரியன்சர் தான். ஒரு நாளைக்கும் எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்டாக ஆகவே முடியாது. இதைத்தான் நாம் வந்து இப்போ படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த 12வது ஸ்லோகத்திலேருந்து பின்னாடி வர ஸ்லோகங்கள்லாம் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆத்மாவுடைய இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸை ஒன்றொன்னா ஒரு ஸ்லோகத்துலேயும் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆத்மா வந்து எப்போவுமே எக்ஸ்பீரியன்சர் தான். அது ஒரு நாளைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்டாக ஆகாது. அப்போ அதுக்கு என்ன பேர் டெக்னிக்கலாக அப்படின்னா அப்ரமேயா அப்படின்னு அர்த்தம். பிரமேயம்னா ஆப்ஜெக்டுன்னு அர்த்தம், பார்க்கப்படும் பொருள்னு அர்த்தம். அப்ரமேயம்னா பார்க்கப்படும் பொருள் கிடையாது. அப்போனா அது என்னது? எல்லாத்தையும் பார்க்கிற எக்ஸ்பீரியன்சர் ஆர் பார்ப்பவன், சீயர். அப்ரமேயகான எவர் எக்ஸ்பீரியன்சர், நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இந்த கேமரா மாதிரி, கேமரா இருக்குல்ல, ஆர் நம்ம ஃபோன் இருக்குல்ல, நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோமே. இப்போ இந்த ஃபோட்டோவில் நம்மளுடைய ஃபோன் வருமா? செல்ஃபி எடுத்துட்டா கூட ஃபோன் வந்து ஃபோட்டோவில் வருமா? அதுக்காக இப்போ ஃபோன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த ஃபோனை வச்சு தான் நான் ஃபோட்டோவே எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோவை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? இந்த ஃபோனில் நான் எடுத்த ஃபோட்டோ. இப்போ யார் வந்து இப்போ செல்ஃபி இல்லாத காலத்துலலாம் யார் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாளோ அவள் வந்து ஒரு பிக்சரில் கூட இருக்கவே மாட்டாள். அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக தான் இப்போ செல்ஃபி வந்துடுது. ஐயோ எல்லாருமே வந்து ஃபோட்டோவில் வரணும் அப்படின்னு. முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வந்து பிக்சர் எடுக்கிறாளோ அவள் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கவே மாட்டாள். அப்போ அந்த ஆளே இல்லைன்னு சொல்லிடுவோமா? அந்த ஆள் இருந்ததுனால தான் அந்த ஃபோட்டோவே நம்மளுக்கு கிடைச்சது. அது மாதிரி ஆத்மா எப்படிப்பட்டது? அப்ரமேயாக, எந்த ஆப்ஜெக்டாகவும் அது இருக்காது, ஆனால் அதுதான் எல்லா ஆப்ஜெக்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்சர். இது வந்து ஒரு ஃபீச்சர். ரெண்டாவது ஃபீச்சர் வந்து ஆத்மா நித்யஹா. நித்யஹானா என்ன அர்த்தம்? எப்பவுமே அது இருக்கும், ஆல் த டைம் அது இருக்கும். பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர், 3 காலத்துலேயும் அது வந்து இருக்கும். மூணாவது ஃபீச்சர் வந்து நிர்விகாரஹா. நிர்விகாரஹானா சேஞ்ச்லெஸ் அப்படின்னு அர்த்தம். விகாரம்னா சேஞ்சு, நிர்விகாரம்னா சேஞ்ச்லெஸ். இப்போ வந்து இந்த லைட் எக்ஸாம்பிளே எடுத்துட்டோம்னா, இப்போது இந்த கையை நான் இங்கே வச்சுருக்கேன், அப்புறம் கையை இங்கே எடுத்து விட்றேன். லைட்டு எதுக்கா? லைட்டுக்கு வந்து ஏதாவது சேஞ்சிங்க நடக்குமானா லைட்டுக்கு எந்த சேஞ்சும் நடக்கா. கை தான் இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்தெல்லாம் போகிறதானா லைட்டுக்கு இப்போது எந்த சேஞ்சும் நடக்கலை. அது மாதிரி ஆத்மாவும் எப்படிப்பட்டதுன்னா சேஞ்ச்லெஸ். இந்த வேர்ல்டில் என்ன சேஞ்சு நடந்தாலும் ஆத்மாவுக்கு எந்த சேஞ்சும் நடக்காது. இப்போ இந்த உடம்பே போனால் கூட ஆத்மா எப்படி இருக்கும்? முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச்லெஸ்ஸாக இருக்கும். நாலாவது ஃபீச்சர் வந்து சர்வகதஹா. சர்வகதஹான்னு சொன்னால் ஆல் பர்வேடிங், எல்லா இடத்துலையும் ஆத்மா நிறைந்து இருக்கும், வியாபித்து இருக்கும். அதுக்கு வந்து ஏதாவது பவுண்ட்ரி இருக்கான்னா அதுக்கு பவுண்ட்ரி கிடையாது, லிமிட்லெஸ். ஆத்மா வந்து லிமிட்லெஸ். இப்போ இந்த வேர்ல்டில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கே, அதுக்கு தான் பவுண்ட்ரி இருக்கு. மைக்குன்னா மைக்குக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, டெஸ்க்குனா டெஸ்க்குக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, இந்த சரீரம்னா அதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கு. ஆனால் ஆத்மாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது பவுண்ட்ரி இருக்கான்னா கிடையாது, அது லிமிட்லெஸ். அதுக்கப்புறம் வந்து
இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் இது. ஆத்மா வந்து அகர்த்தா அண்ட் அபோக்தா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ வந்து லைட்டு வந்து கையை பரிவேடு பண்ணுறது, கை வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. லைட்டு ஏதாவது இதில் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுமா? கை பண்ணுற ஆக்ஷனில் லைட்டுக்கு வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்போ லைட் என்ன பண்ணுறது, வெறும்னா கையை பரிவேடு மட்டும் பண்ணி இதோ பாரு கை இருக்குன்னு காமிக்கிறது. அப்புறம் கை வந்து பலவிதமான ஆக்ஷன்ஸை பண்ணுறது அப்படிங்கிறதையும் லைட்டை வந்து நம்மளுக்கு காமிக்கிறது. ஆனால் லைட்டு எந்த விதமான ஆக்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை. அது மாதிரி ஆத்மா இந்த பாடி முழுக்க வியாபித்து இந்த பாடிக்கு சென்ஷியன்சியை கொடுக்கறது. ஆனால் இந்த பாடி பண்ணுற ஆக்ஷன்ஸ் எதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆத்மா அகர்த்தா, ஆத்மா எந்த விதமான ஆக்டிவிட்டியையும் பண்ணுறது இல்லை. அப்போ எது பண்ணுறது? பாடி தான் எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்ணுறது. பாடி வந்து கர்த்தா, ஆனால் ஆத்மா அகர்த்தா. இப்போ வந்து நான் எந்த ஆக்ஷனுமே பண்ணுறதில்ல அப்படின்னா நான் ஏதாவது ஆக்ஷனோட ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேனா? இப்போ நான் அகர்த்தானா நான் என்னவாகவும் இருந்தாகணும், அபோக்தாவாகவும் நான் இருந்தாகணும். இப்போது கர்த்தா அப்படின்னு சொன்னால் நான் பண்ணேன்னா எனக்கு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் பாப்பமோ புண்ணியமோ அதை வந்து நான் அனுபவிச்சாகணும். யார் கர்த்தாவோ அவன் போக்தா. இப்போ யார் அகர்த்தாவோ அவன் அபோக்தா. அப்போ ஆத்மா வந்து அகர்த்தா அப்படின்னு சொன்னால் ஆத்மா அபோக்தாவும் கூட. ஸோ என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம்? அப்ரமேயா, நித்யா, நிர்விகாரா, சர்வகதா, அகர்த்தா, அபோக்தா. இதுதான் வந்து 12வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற விஷயம். இப்போ கீதாவோட டீச்சிங்கே ஆக்சுவலாக வந்து இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ எடுத்த உடனேயே கிருஷ்ணன் வந்து தத்துவம் ஆங்கிள்லேருந்து தான் டீச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறார். அதுக்கு தான் நாம் என்ன பண்ணினோம், கீதா படிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 9 கிளாஸாக 7 கிளாஸ் வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷன் கிளாஸே வந்து பார்த்துட்டு, ஏன்னா அது அந்த பேக்ரவுண்டோடு இப்போ வந்து நான் ஈஸியாக வந்து ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்லைனா ஃபஸ்ட்லேருந்து இப்போ நான் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லணும். அதனால தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ். சரி, இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் எல்லாம் கூட உங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி தான் இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்கோம், தத்துவபோதம் ஆரம்பிச்சிருக்கோம். அது இன்னும் டீட்டெயில்டாக வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்போ கீதாவோட பேரலாக அதுவும் கரெக்டாக இந்த 2வது சாப்டர் இந்த 12 to 25 இருக்குல்ல, அதோட கூட சேர்ந்து நாம் தத்துவபோதம் படித்தோம் அப்படின்னா நத்திங் லைக் தட். அந்த கேக் வாக் அப்படின்னு சொல்லுவாள், அந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு புரியும். இன்றைக்கி கார்த்தால கிளாஸ் அட்டன் பண்ண வாழ்க்கை இது ஈஸியாக இருந்ததா இல்லையா? டெஃபினட்டாக வந்து ஈஸியாக இருந்திருக்கும். அதனால தான் தத்துவபோதம் மிஸ் பண்ணாதீங்கோ, கிளாஸ் அட்டன் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து திருப்பியும் சொல்கிற மாதிரி இட் இஸ் நாட் அ கதா காலக்ஷேபம். ராமாயணமோ மகாபாரதமோ படிக்கிறதுக்காக நாம் இங்கே வரலை. எதுக்காக வந்திருக்கோம்? மோக்ஷம் அடையிறதுக்காக வந்திருக்கோம். இட்ஸ் நாட் அ ஜோக்கு. இந்த ஜென்மாவோட முடிஞ்சு போடுது. நெக்ஸ்ட் ஜென்மா எனக்கு வந்து கிடையாது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சின்சியராக எவ்வளோ கமிட்டடாக படிக்கணும்ல. ராமாயணம் வந்து இப்போது ராமர் இந்த ஆசிரமத்துக்கு போனார், ஆசிரமம் பேர் தெரியலனா பரவாயில்ல, அதனால் ஏதாவது நம்மளுக்கு ஆகுமானா ஒன்றும் ஆகாது. ஆனால் ஆத்மா அப்ரமேயா, ஐயோ அப்ரமேயானா எனக்கு தெரியலைன்னா முடிஞ்சு போச்சு, லைஃபு வேஸ்ட்டு. அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் கிளாஸ் மட்டும் தயவு செஞ்சு கட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வர போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்னை பற்றி சொல்ல போகிறது. என்னை பற்றின அவாவா சொல்லிக்கணும். என்னை பற்றி கிருஷ்ணர் இப்போது சொல்ல போகிறார். என்னுடைய உண்மையான நேச்சரை பற்றி கிருஷ்ணர் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்மா திருப்பியும் அதாவது இந்த மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட வந்து உட்காந்து படிக்கணும். அதனால் மிஸ் பண்ணாமல் கிளாஸுக்கு வரணும். தத்துவபோதாவையும் மிஸ் பண்ணாதீங்கோ, என்னோடய சின்சியர் ரிக்வெஸ்ட். சேர்ந்து படித்தேன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதனால் தத்துவபோதாவும் மிஸ் பண்ணாமல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஹரி ஓம். நான் என்ன சொல்ல வேண்டியதோ கடைசி 3 மினிட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். கார்த்தால வேன் வச்சு நின்று யாருமே வரல. சரி கிளம்பி போயிட்டேன். நான் போன வாரம் சொன்னேன்ல வேன் எடுத்து வந்து நிற்பேன் அப்படின்னு. சரி ஓகே. இப்போ சொன்ன மாதிரி வந்து ரிக்வெஸ்ட் அகெயின், அதாவது தத்துவபோதம் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இங்கேருந்து கோம்பேட் வந்து ரொம்ப தூரம் இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு வரத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு எல்லாம் பேசியிருக்கு. இல்லை நீங்களே வர முடிஞ்சாலும் வாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கிளாஸ். இப்போது நம்ம இப்போ எல்லாருமே ஒருத்தர் ஒரு வேலையில் இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு டெய்லி ஏதோ ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது இல்லையா? ஈதர் மணியோ இல்லை ஹெல்த்தோ இல்லை ஏதோ ஒன்று தேவைப்படுறது. இப்போ ஒரு ஆள் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு தேவையானதை கொடுக்குறாருன்னு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதை எடுத்துருக்காரு, திருப்பி 2 நாள் கழிச்சு அதை கொடுக்குறாரு, 2 நாள் கழிச்சு அதை எடுத்துருக்காரு. நீங்கள் என்ன யோசிக்கணும், யார் அந்த ஆள் வரா கொடுக்குறான் திருப்பி எடுத்துக்கிறான், வரான் கொடுக்குறான் எடுத்துக்கிறான், அப்படி யோசிக்க போக மாட்டோமா? அதே தான் நம்ம இப்போ படிக்கணும். பகவான் நமக்கு ஏதோ கொடுக்குறாரு, அப்புறம் திருப்பியும் அதை கைவிட்டு போயிடுது, அப்புறம் திருப்பியும் அது வந்த மாதிரி அப்புறம் திருப்பியும் போயிடுது. இந்த சந்தோஷம் ஆனந்தம்லாம் டெம்பரரியாக இருக்குது, அதுக்கப்புறம் அது போய்டுறது. அப்போ அதை கொடுக்குற ஆள் யார், அவர் எங்கே இருக்கார், அவர் என்ன பண்ணுறார், அவர் ஏன் என்னை பார்த்து இதை கொடுக்குறார், ஏன் எனக்கு இதை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு உண்மை தெரிஞ்சிருத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சிருத்துன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இல்லையா? அதனால் வந்து நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னா, நாலேஜ் இஸ் பவர். அது வந்து எந்த விஷயம் எங்கேருந்து எப்படி கிடைக்கிறதோ அதை பற்றியான உண்மையை தெரிஞ்சிருத்துனா, தத்துவம் புரிஞ்சிருத்துனா, நம்ம வந்து வாழ்க்கையை வந்து ரிலாக்ஸ்டாக லீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அஷ்யூர் பண்ணுறது சாஸ்திரம் என்ன அப்படின்னா, அப்படி தெரிஞ்சுட்டோம், பகவானை பற்றி தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி இந்த ஸ்தூல சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டாம். நம்ம இனிமேல் ஏன்னா நம்ம இன்றைக்கி தத்துவம் படிச்சிருக்கோம், நம்ம ஸ்தூல சரீரம் கிடையாது. ஆனால் நமக்கு இது புரியாமல் போயிடுதுன்னா திருப்பியும் இந்த ஸ்தூல சரீரம் ஜென்மம் எடுத்து அதோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டுருவோம் இல்லையா? ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஜென்மமே கடைசி ஜென்மமாக இருந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இல்லை சார் அதெல்லாம் ரைட்டு, ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் பாருங்கோ, நான் கார்த்தால அன்றைக்கி ஒரு நாள் தான் நான் வந்து வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக எழுந்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து இல்லை சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் பாருங்கள், 6:45 நான் வந்து இந்த கோவிலில் இருப்பேன். நான் 7 மணிக்கு என்ன ஒரு சேரிட்டி பண்ணுவேன், நான் எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ ஒரு பரோபகாரமான விஷயம் பண்ணுவேன். அப்புறம் கார்த்தால 7 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நீங்களே என்ன சொல்கிறேன் இல்லையா, டியூட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நான் அந்த ஃபேமிலிக்கு என்னுடைய டியூட்டியை பண்ணுவேன். இதெல்லாம் நம்ம இது மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம், ஒரு 10-15 லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டுக்கும் இன்றைக்கி கேட்ட கிளாஸுக்கும் நீங்கள் வந்து யோசித்து சொல்லுங்கள். இது வந்து உண்மையை பற்றி, தத்துவத்தை பற்றி வெரி 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 ரேர் நாலேஜு. ஒரு ஜென்மத்தில் நம்ம செஞ்ச புண்ணியம், யாரோ செஞ்ச புண்ணியம் இல்லை, நம்ம செஞ்ச புண்ணியமோ தெரியாதனமோ இங்கே வந்து உக்காந்துட்டோம். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இப்போ வழி இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது பண்ணோம்னா அது நியாயமா உண்மைமா நீங்களே ஐயா சொல்கிறோம் இல்லையா, அதே அவன் ஸ்வரூபத்தை காமிச்சிட்டாண்டா அப்படின்னால அது மாதிரி பகவான் இப்போ அவருடைய ஸ்வரூபத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். தத்துவபோதம் கிளாஸு கண்டிப்பாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் அட்டன் பண்ணுவோம். ஒரு 15 கிளாஸ் 20 கிளாஸ் தான் வந்துட்டேன்னா நம்ம கோயிங் ஃபார்வர்ட் கீதாவே ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் நம்ம உபனிஷத்து படிக்க போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து திருப்பியும் ஃபைனலாக சொல்கிறேன், எல்லோரும் ரெகுலராக கேன்சல். ஹரி. ஆமாம், இதுக்கு போன வாரமே சொல்லியிருந்தேன், பஜகோவிந்தம் 16th and 17th ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ அதுவும் போன வாரம் சொன்னேன் இல்லையா, எதுக்கு படிக்கணும், ஏன் வந்து அதை படிக்கணும், அதில் சங்கரர் என்ன சொல்கிறாருன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. அதனால் பஜகோவிந்தம் கிளாஸ் வீடியோ கிளாஸ் 5 கிளாஸ் அது அட்டன் பண்ணோம்னா இது படிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஆப்ஸ்டக்கிள் இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிய வைப்பார்.
இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிய வைப்பார். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஏன் நம்ம இப்போ இருக்கோம், நமக்கு இப்போ கூட இப்போ நான் கேட்குற போது கரெக்டாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணணும்னு தோன்றது. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை காத்தால எழுந்த உடனே அட்டன் பண்ணலன்னா என்ன அப்படி தோன்றது இல்லையா? அந்த ஆப்ஷன்லாம் பஜகோவிந்தம் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதனால வந்து பஜகோவிந்தம் கிளாஸஸ்